மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? ஸோ இது நான் நேற்று எடுத்த வீடியோ. ஸோ என்னோடய ஃபுட்டு இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முட்டை, அதுக்கப்புறமா வந்து 2 குக்கும்பர். இது தான் நேற்று பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டேன். இது ஏன் நான் இந்த மாதிரி ஃபுட்டு நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் வந்து போடும்போது அதை எப்படி குறைஞ்சது ஒரு 100 பேராவது நம்ம போடுற வீடியோஸை பார்ப்பாங்க. ஸோ அன்ஹெல்தியான ஃபுட்டை பார்த்து அவங்க வந்து அதை வந்து ஒரு டெம்ப்ட் ஆகி சாப்பிட ஆரம்பிக்கும்போது, நம்மளோட நல்ல வீடியோஸை வந்து ஹெல்தியான ஃபுட்டை பார்த்து ஒரு 2 பேராவது மோட்டிவேஷனல் ஆகி நம்மளும் இது மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேட்டட் வந்து மற்றவங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் இதை போடுறேன். இது வந்து லன்ச்சு, கேரட்டு, அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறமா வந்து பருப்பு சாதம். பருப்பு சாதத்தில் வந்து நார்மலாக நம்மளோட ரைஸோட அளவை கம்மி பண்ணி பருப்போட அளவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி சாப்பிடும்போது அது ஹெல்த்தியாக மாறும். அப்புறமா வந்து இது வந்து உருண்டை குழம்பு எனக்கு செய்ய தெரியாது. இது வந்து நான் கடன் வாங்கின உருண்டை குழம்பு தான். ஸோ இதுதான் என்னோடய பிளேட்டு. இதுதான் என்னோடய லன்ச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளோட ஃபேவரேட்டான ட்ரை ஃப்ரூட் ஸ்மூத்தி தான். ஸோ நட்ஸ் அப்படின்றது வந்து லேடிஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கம்பல்சரி டெய்லி ஏதோ ஒரு விதத்தில் நட்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து அது சேரணும். அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் நம்ம வந்து நோயற்ற ஒரு சொசைட்டியை நம்ம உருவாக்க முடியும். புதுசாக நோய் வந்துட்டுருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அன்ஹெல்தி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள், ஓகேவா? மெயினாக வந்து ஆயிலை ஃபுல்லாக டீப்பாக ஃப்ரை பண்ண அந்த ஐட்டத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டேக் கேர், பாய்.